வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. திரு கே பாலகிருஷ்ணன் ஐயா அவர் கரூர் ஜோதிட கதபம் என்ற தலைப்பில் சொற்பொழியாற்ற மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஹலோ, பிரியதன் ஒருவுமை கொழுமிகு கரியது வடிகொடு தனதறி வழிபடும் அவரிடர் கடி கண பதிவர அருளன் மிகு கொடை வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே வேயுறு தோழி பங்கன் விடும் முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் அபிராமவள்ளி அலங்காரவள்ளி சௌந்தரநாயகி இரச்சாலை பூங்குழலால் கடைக்கண்களே ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தலைக்கின்ற போரூர் தனிமுதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே வான்மிகில் வெளாது வைக வெளிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேல்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அருதுரும் அலங்காரவள்ளி சௌந்தரநாயகி உடனாகிய கல்யாண பசுவீஸ்வர சுவாமியினுடைய பெரும் கருணையினாலே இன்னைக்கு இங்கே அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை சார்பாக சிறப்பாக சீரும் சிறப்பாக எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் வாஸ்து கணேசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த அமைப்பினுடைய இந்த மன்றத்தினுடைய அனைத்து அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே குருநாதர்கிட்ட எல்லாம் கற்றுக்க முடியாது. பல குருநாதர்கள் கட்டாயம் வேணும். அதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சுந்தரராஜன் ஐயாவும் எனக்கு முக்கியமான குருநாதர். என்னுடைய குருநாதரும் இங்கே உட்காந்துருக்காங்க. அதுபோல் என்னுடைய மேடையில் நான் பார்த்த இடத்துல என்னுடைய அமைப்புகளை நிறையா நான் பேசியிருக்கேன். ஒரு சில இதில் பேசியிருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜோதிட இதில் வேறு பக்கம் ஏறி பேசக்கூடிய முதல் மேடை இதுதான். ஜோதிடத்தில் ஜோதிட சம்பந்தமாக பேசக்கூடிய முதல் மேடை இதுதான். ஆனால் என்னுடைய அமைப்பில் என்னுடைய ஆஃபீஸில் நம்ம நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம கரூரில் வாருங்கள் வருவோம் ஜோதிட குழு நடத்துகிறோம். அதில் நம்ம நடத்தக்கூடிய நான் பேசியிருக்கேன். வெளியில் பேசக்கூடியது இதுதான். இந்த ஊர் மிக மிக சிறப்பான ஊர். இந்த மோகனூர் எப்படி இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு என்ன ராசி? தனுசு ராசி. இந்த தனுசு ராசிங்கிறது இப்போ ஊனசில் பிறந்தது யாரு? நம்ம நாயன்மாரில் எடுத்துட்டோம்னா திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் இங்கிருந்து ஆனி மாதத்தை பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாங்க? தனுசு ராசி எந்த இதை பார்க்கும்? 7ஆம் பார்வை எங்கே பார்ப்பாங்க? ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் பார்வை உண்டு, கிரகத்துக்கு பார்வை உண்டு. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் பார்வை உண்டு. அந்த 7ஆம் பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசி இதில் மிதுனத்தை பார்க்குறாங்க. அந்த மிதுனத்தை பார்க்கும்போது எப்படி அவர் பாராரு அப்படின்னா திருஞான சம்பந்தர் தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு பாடல்லையும் அவர் சொல்வார். அப்பேற்பட்ட அற்புதமான குழந்தை எப்படி பிறந்துச்சு? அந்த அற்புதமான குழந்தை எப்படி பிறந்துச்சு அப்படின்னா அப்ப பார்த்தோம்னா நம்மளுடைய சைவ சமயம் அப்ப குன்றியிருந்த காலம். சைவ சமயம் குன்றியிருந்த காலம்.
இப்போ இன்னைக்கு நம்ம வந்து தீகா அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. நான் கட்சிங்கிறத சொல்ல வரல, நமக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். நான் எந்த கட்சி உதாரணம் காமிக்கிறதுக்காக ஒரு விஷயத்துக்காக சொல்ல வந்தேன். அந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தார மந்திரம் என்ன அப்படின்னா அத்தி நாத்தி, இருக்கு இல்லை. அவங்களுடைய மூல மந்திரம் வந்து என்ன, இருக்கு இல்லை. இவ்வளவுதான் அவங்களுடைய மூல மந்திரம். அப்ப நான் அங்க அப்ப இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் வந்து இவங்க வந்து கையில வச்சுக்கிட்டு எல்லா கோயில்களையும் கிட்டத்தட்ட அடைச்சிட்டாங்க. சைவ சமயம், வைணவ சமயம், நம்ம சமயம் எல்லாமே வந்து குன்ற வச்சுட்டாங்க. அப்ப அந்த சீர்காழில் திருஞான சம்பந்தருடைய அப்பா என்ன பண்றாரு, சிவ இருதய பாதகர், அவங்க அம்மா பேர் பகவதி தாயார். இவங்க ரொம்ப வேதனைப்பட்டு, என்னடா நம்ம கோயில், நம்ம இறைவன், நம்ம சுவாமி, இதையே நம்ம சரியா வழிபாடு பண்ண முடியலையே, இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளுடைய சமயம் என்ன ஆகுறது, நம்ம தமிழ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய வந்து மாதவம் செய்து பிறக்கிறாங்க. மாதவம்னா தவம் பேர். தவம் செஞ்சு அந்த குழந்தை பிறக்குது. ஏடா ஜோதிடத்தை பற்றி பேச வந்துட்டு திருஞான சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க. இருக்கட்டும், இதில் அப்படியே ஒரு லைன் வரணுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆவணி மாதத்துக்காக ஒரு விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அப்போ அந்த தவம் செய்து ஒரு குழந்தைய பிறக்க வைக்கிறாங்க. அந்த தவம் அவர் எப்படி செய்கிறார் அப்படின்னா அகமர்ஜன ஜபம் அப்படின்னு ஒரு ஜபம் பண்ணுவார். சீர்காழி குளத்தில், பிரம்மபுரீஸ்வரர் குளத்தில் வந்து அவங்க அப்பா வந்து தினசரி உள்ளுக்குள்ளே போய் அந்த ஜபம் முடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அகமர்சன ஜபம் முடிக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும், குறைஞ்சது 1/2 மணி நேரம் குறையிடாமல் ஆகும் அப்படிம்பாங்க. அந்த 1/2 மணி நேரமும் அந்த தண்ணிக்குள்ள இருந்து தன்னுடைய அகத்தை தண்ணிக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து மறைச்சு, அகமர்சன ஜபம் அப்படிங்கிறது அதுதான். நம்மளுடைய அவர் உடலை மறைச்சு அந்த மந்திரங்கள்லாம் பாராயணம் பண்ணி 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 தினம் பண்ணி அப்படி பிறந்த குழந்தை தான் திருஞான சம்பந்த பெருமான். சாதாரண தபம் இல்லை. அவர் ஒருத்தர் நெருப்பு நின்று கும்பிட்டுருக்காங்க, முடிச்சிருக்காங்க, நிறைய கேட்டிருக்கோம் நம்ம, அதில் தபம் சொல்கிறோம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னைய வந்து தண்ணிக்குள்ளே தினசரி 1/2 மணி நேரம், நம்ம தமிழ் வளரணுங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு அவங்க வந்து வளர்ந்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஜோதிடத்தை பற்றி பேசியிருக்க முடியாது. கடவுளே இல்லைங்கும் போது நம்ம இங்கே போய் நவகிரகத்தை பற்றி பேசுறது, நவகோள்கள் நம்ம கோயில் இருந்தால் தானே நவகிரகத்தை பற்றி பேச முடியும். புரியுதுங்களா? நவகிரகத்தை பற்றி பேசணும்னா நம்மளுடைய இவ்வளோ பெரிய இன்னைக்கு இங்கிருந்து இத்தனை பேர் நம்ம கோயில் குளம் கோயில் விளக்கு எரியுது அப்படின்னா அதுக்கு திருஞான சம்பந்த பெருமான் வந்தது காரணம். அவங்க தாயும் தந்தையும் அவ்வளோ பெரிய அரும்பாடுபட்டு தவம் செய்து பெத்த குழந்தை அந்த குழந்தை திருஞான சம்பந்த பெருமான். ஏன்னா இன்னைக்கு மூல நட்சத்திரம், அதனால வந்து இந்த மூல நட்சத்திரம் வந்து நம்ம இந்த சைவ சமயத்துக்கு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லான ஒரு அமைப்புங்கிறதுனால இதை ஐயன் சொல்ல வர்றேன். அப்ப அப்படி இருந்து அந்த குழந்தை பிறந்துருச்சு. அப்ப குழந்தை பிறந்தோன்னையும் அவர் எந்த நோக்கத்துக்காக அந்த குழந்தை உலகத்துக்கு கொண்டாந்தாரோ அந்த விஷயத்தை அடுத்து செயல்படுத்தணும் அல்லவா. அதுக்கு வந்து இறைவன் வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்துறார். அப்போ வழக்கம் போல அந்த குழந்தை பிறந்துருச்சு. தினசரி அவர் கோயில் கூட்டி வருவார், குளிப்பார். குளிக்கும் போது அவர் அதுக்கப்புறமும் அந்த ஜபம் செய்துட்டு இருக்கார். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த அகமனசு வழக்கம் போல பண்ணிட்டு இருக்கார். அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்க அப்பா கூட வந்திருக்கும் பொழுது அப்பா உள்ளுக்குள்ளே போய் குளத்துக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நம்மளாம் பயப்படுவோம்ல, ஒரு ஆற்றுல நம்ம குழந்தை குளிச்சாலோ நம்ம குளிச்சாலோ நம்மளை காணான்னு அழுவோம்ல. அப்போ அந்த குழந்தை அழுகுது, அப்பாவை காணான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுகுது. அழுகும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்து பார்வதியும் பரமசிவனும் வந்து தேவி தாயார் வந்து ஞானப்பால் கொடுக்குறாங்க. அதாவது வந்து மூல நட்சத்திரத்தில் உள்ள அனைவருக்குமே ஞானம் வந்து தேவியே கொடுப்பாங்க, இறைவனே கொடுப்பாங்க. அந்த மூல நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கு. மூல நட்சத்திரத்தை நம்மலாம் வந்து ஜோதிடம் வேணும் ஞானம் வேணும்னு தேடி அலைவோம். ஆனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேடி வரும் ஞானம் இறைவனே கொடுப்பார். புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் வந்து எனக்கு சந்திராஷ்டமம், ஆனால் அந்த நாளில் எனக்கு நிறைய நல்லது நடக்கும். புரியுங்களா? ஆனால் அப்பேற்பட்ட மிக அற்புதமான ஒரு நட்சத்திரம் வந்து இந்த மூல நட்சத்திரம். அப்போ அவர் பிறந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போ ஒரு நாள் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த அப்பாவை காணான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அழுகுது. அழுத உடனே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பார்வதியும் பரமசிவனும் வந்து ஞானப்பால் கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தை குடிச்சோன்னே அவங்க அப்பா வந்து எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே இந்த பாலெல்லாம் வடிஞ்சு கிடக்கு, மேலெல்லாம் வடிஞ்சு கிடக்கு.
அப்போ வந்து நம்ம முன்னையெல்லாம் பார்த்தோம்னா யார் வீட்லேயும் போய் கண்டபடி சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம யாரோட உழைப்பில் சாப்பிட்றோமோ அவங்க குணமும் அவங்க எண்ணமும் நமக்கு ஒட்டும். ஒரு திருடன் வீட்டில் போய் சாப்பிட்டா நமக்கும் திருடணுங்கிற எண்ணம் வந்துடும். புரியுதுங்களா? நம்ம வந்து இப்போ பார்த்தோம்னா ஒரு சாமிஜி என்ன பண்ணுவார், தினசரி ஒரு சாமிஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீட்டில் போய் எல்லா வீட்லையும் சாப்பிட மாட்டார், ஒரு வீட்டில் தான் போய் சாப்பிடுவார். அந்த வீட்டில் அன்னைக்கு வழக்கம் போல் சமைக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, வேற ஊர் பக்கத்து வீட்டுக்காரமாக கூட்டி வந்து சமைக்க வச்சுருக்காங்க. இது சமைச்சு சாப்பிட்டு போகிறார். எப்பயுமே அவர் வந்து உட்காந்து என்ன பண்ணுவார்னா வழக்கம் போல் அவர் வந்து சாப்பிட்டு போயிட்டு இருப்பார். அன்னைக்கு மட்டும் அந்த வெள்ளித்தட்டு மேலே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த சமைச்ச அம்மாவுக்கு வந்து திருட்டு குணம் இருக்கும், வந்தால் ஏதாவது ஜாமான் தூக்கிட்டு போயிடும். அப்போ அந்த அம்மா சமைக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அம்மாவோட எண்ணங்கள் பூரா என்னது, இதை தூக்கலாம் அதை தூக்கலாம்னு சமைக்கும் பொழுது அந்த எண்ணமே செய்யும் போது அந்த எண்ணமே அவர் வெள்ளித்தட்டை தூக்கிட்டு போயிட்டார். அப்போ மறுபடியும் வந்து கொடுத்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லி, இல்லை எனக்கு இது வேண்டாம். அப்போ ஒருத்தங்க எதுக்காக இதை சொல்ல வந்தாலும் சுருக்கமாக சொல்லணுங்கிறக்கா சொல்லணும். இன்னும் நிறையா இருக்குது, இதில் வரிசையாக சொல்கிறது அழகாக இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து இதை ஒரு கான்செப்டுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வந்தேன் நான். அப்போ நம்ம என்ன, அப்பா வந்து ஒன்று அடிக்கிறாரு, உனக்கு இந்த இது யார் கொடுத்தா, இந்த பால் யார் கொடுத்தா, எந்த கல்வன் கொடுத்தான், என்ன நடந்துச்சு, ஏன் நினச்சி நாங்கள் குழந்தைய அடிக்கிறாரு. அடித்த உடனே அந்த குழந்தை என்ன சொல்லுது, கையை தூக்கி காமிக்குது மேலே. சுவாமி அம்பாலும் விமானத்தில் ரிஷபரூடத்தில் உட்காந்துருக்காங்க, ரிஷபத்தில் உட்காந்துருக்காங்க. சுவாமி அம்பாலும் ரிஷபத்தில் உட்காந்துருக்காங்க, அழகாக உட்காந்துருக்காங்க, ஆனந்தமாக உட்காந்துருக்காங்க. தனக்கு குழந்தைக்கு பால் கொடுத்து ஞானம் கொடுத்து உட்காந்துருக்காங்க. அடுத்து அந்த குழந்தை வந்து ஞானவாய் மலர்ந்தருள போகுது. என்ன சொல்லுது ஃபர்ஸ்ட் எடுத்தனையும், அப்போ ஆனி மாதத்தில் முதல் நட்சத்திரம் என்ன இருக்குங்க, மிருகசீரிடம். மிருகசீரிடம் யார் நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். ஆனால் அந்த மிருகசீரத்தில் யார் பிறந்தா, சந்திரன். அம்பாள் பிறந்த நட்சத்திரம். நம்ம அம்பாள்னு சொல்றது சந்திரன் சொல்றோம். மிருகசீரத்தில் அம்பாள் பிறக்கிறாங்க. அப்ப அம்பாளை காமிக்கிறாரு. பாவகத்தில் 3ஆம் இடம் எது, காது. அப்ப என்ன சொல்றாரு, தோடு உடைய செவியன். எப்படி சொல்றாரு, நம்ம ஜோதி ரீதியா எடுக்கிறோம், நம்ம இந்த பாடலை ஜோதி ரீதியா எடுக்கிறோம், அவ்வளவுதான். தோடு உடைய செவியன். அப்ப சிவனுடைய நட்சத்திரம் எதுங்க, திருவாதிரை. அப்ப மிருகசீரிடமும் திருவாதிரையும் அங்க இருக்கா. அப்ப அந்த திருவாதிரையை பார்த்து என்ன சொல்றாரு, தோடு உடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடி அப்படிங்கிறார். அப்படி பார்த்து ஆனந்தமா சொல்றாரு. இந்த பாடல் எதுக்கு பாடுவாங்க அப்படின்னா, எல்லா கோயிலையும் சுவாமி வந்து அவர் ரிஷபத்தில் உட்காந்து வந்து புறப்பாடாக வந்து நிற்கிறார். அவர் மூலஸ்தானத்தில் உட்காந்து காட்சி கொடுக்கல, சுவாமி வரம்பு காட்சி கொடுத்தார். இதை வந்து ஒவ்வொரு கோயிலையும் கும்பாபிஷேகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகத்தை வாசிப்பாங்க, பல்லாரி அப்படின்னு சொல்லி வாசிப்பாங்க. அந்த எப்படின்னா தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தத்துவம் அப்படிங்கிற மாதிரி வாசிப்பாங்க. அந்த எதுக்குன்னா மேக கூட்டங்கள்லாம் களைஞ்சு மனவரம்பா இருந்தால் விலகிறதுக்காக. அற்புதமான பாடல் இது. அப்ப அவர் இந்த கையை காமிச்சு பாடுறாரு, தோடு உடைய செவியன் விடை ஏறி ஓர். விடைங்கிறது ரிஷபம். இது இந்த பாடலை வந்து நட்சத்திரமும் பாவகமும் கலந்து கலந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் ஜோதிடமா பார்க்கணும். அதுக்காக இந்த பாடலை இந்த வகையில் சொல்ல வர்றேன், வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவோமே. ஏன்னா நான் பிராமியங்கிறது என்ன பண்ணும், புதுசாக ஏதோ ஒரு வேலையை செய்யும். அதனால வந்து ஒரு வித்தியாசமா சொல்லுவோமே அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை எடுத்து சொல்லலாம் அப்படின்ட்டு. தோடு உடைய செவியன் விடை. விடைனா என்னங்க, ரிஷபம். ரிஷபராசி வந்துருச்சுங்களா. விடை ஏரி ஓர் தூவெண் மதிசூடி. மறுபடியும் அங்க மிருகசீடம் வந்துருச்சுங்களா. மறுபடியும் தூவெண் மதிசூடி. மதிங்கிறது மிருகசீடம் வந்துருச்சா. மதிசூடி காடு உடைய. காடுனா சனி. காடு உடைய சுடலை பொடி பூசி. அப்ப வந்து என்ன பண்றது, இதுல வந்து 10ஆம் பாவம் 12ஆம் பாவம் வந்துருது உங்களுக்கு. அப்ப பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். காடு உடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். கல்வன் என்னங்க, ராகு வந்துறாங்க, திருவாதிரை வந்தது. என் உள்ளம் கவர் கல்வன். கவருங்க வரும்போது கவர்ச்சி யாருங்க, சந்திரன். இவரு சுக்கிரன் வந்துடுறாரு. அப்ப சுக்கிரனும் ராகுவும், சுக்கிரன் போய் ராகுவை தொடுறாரு. என் உள்ளம் கவர் கல்வன். அப்ப கவர்ச்சியில வந்து பிரம்மாண்டமானவர் வந்து யாரு, சிவபெருமான். சுவாமி வந்து சுந்தரமா வந்து நின்னாருன்னா அவ்வளவு அழகா இருக்குமா, அவ்வளவு அழகா இருப்பான சுவாமி. சுந்தர பெருமான் நாயன்மார் எப்படி உள்ள பிறக்கிறார் அப்படின்னா, இவர் தன்னை வந்து
அந்த பிறை ஜடாமுடி இதெல்லாம் போட்டு இது பண்ணி அந்த வஸ்திரம்லாம் கட்டிட்டு போய் அழகா போய் நிற்கிறார். சாமி போய் நிற்கும் போது தன்னை அழகை பார்த்து அந்த கண்ணாடி முன்னாடி சாமி பார்க்குறாரு. அழகை பார்த்து அதுலேருந்து வெளியே வர்றார். சுந்தரா வான் கூப்பிடுறார். அதுதான் சுந்தரர். சுந்தரர் வேறு, சிவன் வேறு கிடையாது. அதனால தன்னை தோழமையாக வச்சுக்கிறார். நால்வர் பெருமக்களில் வந்து பார்த்தோம்னா திருஞான சம்பந்த பெருமான் வந்து தன்னை வந்து மகனாகவும் சுவாமியை வந்து அப்பனாகவும் வச்சு வழிபடுறாங்க. அது மாதிரி பார்த்தோம்னா சுந்தரர் வந்து இருவரும் நண்பர்களாக வழிபாடு பண்ணுறாங்க. மாணிக்க வாசகர் வந்து அடிமையாக வழிபாடு பண்ணுறாங்க. அப்பர் சுவாமிகளை அடிமையாக வழி பண்ணுறாங்க. மாணிக்க வாசகர் வந்து கணவன் மனைவியா நால்வரும் 4 விதமாக வழிபாடு செய்கிறாங்க. அதான் நால்வருக்கும் தனி ஒரு சிறப்பு பாடல் பெற்ற தலங்கள் கொண்டாடுறோம் நம்ம. பிடை ஏறிவும் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கல்வன் ஏடு உடைய மலரான். ஏடு உடைய மலரான்னா யாருங்க? நம்ம இவங்க சரஸ்வதி, இவரு நம்ம பிரம்மன். இப்போ ரோகிணி வந்துருதாங்க. ஏடு உடைய மலரான், மலர்னா ரேவதி வந்து ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த. இந்த மாதிரி பிரம்மன் வந்து உங்களுக்கு தினசரி நாள் பணிந்து ஏத்த, முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடு உடைய பிரமாபுரம். பீடுனா பெருமை. பீடு மாசம்ங்கிறது மார்கழி மாசம். அது பீடை மாசங்கிறது காலப்போக்கில் மறுகி போச்சு. அப்ப அங்க பீடு உடைய பிரம்மாபுரம் மேவிய, மறுபடியும் ரோகிணி வந்துருது. பிரம்மா வந்து ரோகிணி. பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே அப்படின்னு சொல்றாரு. யாரு? மூலத்தில் பிறந்தவர். முழுக்க அதிகபட்சம் எங்க வந்து நிக்குது? ஆனி மாசத்தை பார்த்து சொல்றாரு. நம்மளுடைய ஜோதிட காரகத்தில் எடுக்கிறோம். அப்பேற்பட்ட சிறப்பான இந்த மாசத்துல நம்ம ரவி ஐயா வந்து 2வது கூட்டம் இங்க ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த ஊர் வந்து மோகனூர். இந்த ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊருக்கு வந்து பழைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவனூர். அப்ப சங்க காலத்துல வந்து சொல்றாங்க முகவனூர் சொல்றாங்க. அப்ப இந்த ஊர் எப்படி இருக்குன்னா முகம் போல் தோற்றம் அளிச்சனால இந்த ஊருக்கு பேர் வந்து முகவனூர் அப்படின்னு ஒரு பேர். முகம்னா நம்ம எதை எடுத்துக்குவோம்? ரிஷபம். நம்ம காலபுருஷன்லயே வச்சுக்குவோம். ரிஷபம் முகம்னா ரிஷபம்னு வச்சுக்குவோம். 1. 2வது இங்க வந்து நவலடியான் கோயில் ஒரு கோயில் இருக்கு. அப்ப நவலடியான் கோயில்னா என்ன காரணம் அப்படின்னா பசு வந்து இங்க ஒரு காவல் தெய்வத்தை கண்டுபிடிச்சனால இந்த இடத்துல அந்த சுவாமிக்கு பேரு நாவல் மரத்து கீழே இருந்தனால அங்கேயும் பாருங்க பசு ரிஷபம் வந்துருதா? அங்க பசு வந்துருது, அங்கேயும் வந்து ரிஷபம் வந்துருது. அப்ப நாவல் மரம் எந்த ராசியில் இருக்குங்க? ரோகிணி. நாவல் வந்து ரோகிணி, அது எந்த ராசியில் இருக்குங்க? ரிஷபத்துல. அங்கேயும் ரிஷபம் வந்துருதா? இப்ப நாவல் மரம் ரோகிணி. அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தினசரி பணம் வேணும்னா எந்த கிரகம் நமக்கு வேணுங்க? சந்திரன் வேணும். அப்ப சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி எது? ரிஷபம். அப்ப தினசரி நமக்கு பணம் வேணும்னா எங்க போலாம்? நவலடியான் கோயிலுக்கு போனோம்னா பணம் கிடைக்கும். எப்படிங்க? தினசரி நமக்கு பணம் வேணும், நித்திய கடமையை செய்யறதுக்கு நமக்கு பணம் வேணும்னா பெரும் பணம் போக்குவரத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், நித்தியப்படி நமக்கு பணம் வேணும் அப்படின்னா நம்ம எங்க போனா? நவலடியான் கோயிலுக்கு போனா நமக்கு வந்து நித்தியப்படி கடமையை செய்யறதுக்கான பணம் கிடைக்கும். சரிங்களா? நாவலடியான் கோயில் அது இருக்கு. 2வது பார்த்தோம்னா சந்திரனுக்கு இன்னொரு முக்கியத்துவம் சேர்க்கக்கூடிய இடம் எது? இப்ப நம்ம வந்து சந்திரன் ஸ்தலம் எதுங்க? திருப்பதி. சந்திரனுடைய ஸ்தலம் வந்து திருப்பதி. அந்த திருப்பதி பகவானை போய் அங்க வழிபாடு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் வழிபாடு செய்தனால அவருக்கு இங்க வந்து பிரசன்னமாகி காட்சி கொடுத்த இடம். இங்க நம்ம மோகனூர்ல இங்க அசல தீவசத்துக்கு முன்னாடி போறவல்ல பிரசன்ன வெங்காதிபதி கோயில் இருக்கு. அவருக்கு காட்சி கொடுத்த இடம். மற்ற இங்க எத்தனையோ ஊர் இருக்கு, பக்கத்துல இருக்கு, அங்க இருக்கு, போலாம் 2 கிலோமீட்டர் தாண்டி போலாம். ஆனா மோகனூர்லயே வந்து சந்திரன் ஸ்தலத்துக்குரிய கடவுள் பிரசன்னமாயிருக்கார். அப்ப இங்க சந்திரன் உச்சம், இங்க சந்திரனுக்கு எப்படி உச்சம் இருக்கா இல்லையா? சந்திரனுக்கு சிறப்பு இருக்கா இல்லையா? இங்க சந்திரன் உச்சமான இடம். அப்ப பிரசன்னமா, அப்ப இங்க பொருளாதாரத்துக்கு இங்க வந்தா பணம் கிடைக்குமா கிடைக்காது? அந்த ஊருக்கு வந்தா கிடைக்கும். இன்னொரு விஷயம், இங்க இந்த ரயில்வே கேட்டுக்கிட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வள்ளியம்மன் நம்பியம்மன் சொல்லி ஒரு அம்பாள் இருக்காங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா கணவனோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறினவங்க. உடன்கட்டை ஏறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னுடைய அந்த முந்தானியில வந்து மஞ்சள் மற்ற அவங்கள 2-3 ஜாமான் இருக்கு, அதை முடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க உடன்கட்டை ஏறுறாங்க. இதை எடுத்து வச்சு அங்க வழிபாடுன்னு என்னை வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதுல என்ன ஒரு சமாச்சாரம்னு பாத்தீங்கன்னா
கற்பு ஸ்தானங்கிறது என்னங்க? ஒழுக்கஸ்தானங்கிறது எந்த இடங்க? 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடம் எதுங்க? கடகம். அதுவும் சந்திரன் வீடு வந்துருதா? அப்ப நமக்கு ஒரு கற்பு வேணும். நம்ம ஏதோ ஒரு வகையில் நல்லது கெட்டது பண்ணிட்டோம், நியாயமா நடந்துக்கணும், கரெக்டா நடந்துக்கணும், உண்மையா உணர்ந்து செய்யணுங்க. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப அபிராமி பட்டர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லாத இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். யாருக்குங்க? இப்ப நம்ம வண்டி ஓட்டணும்னா யாருக்கு லைசன்ஸ் வேணுமா வேண்டாமா? பணம் இருந்தா போதுமா? எத்தனை ஃபைன் கட்டுவீங்க? வண்டி ஓட்டணும்னா லைசன்ஸ் வேணும். அதே மேல நம்ம ஒரு இடம் வேணும்னா பத்திரம் வேணும். பத்திரம் இல்லாமல் சும்மா பணத்தை கொடுத்துட்டு என் இடம் இந்த இடம் எனக்குன்னு உட்காந்துட்டு என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ஏதோ டாக்குமெண்ட் வேணுமா வேண்டாமா? அப்ப அதுக்கு அத்தாரிட்டி என்னங்க? அம்பாளுக்கு என்ன வேணும்? அன்பு வேணும், பாசம் வேணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அம்பாள் நம்மகிட்ட வந்துருவாங்க. அதனால என்ன சொல்றாருன்னா, அன்பர் என்பவருக்கே கணம் தரும். இதெல்லாம் யாருக்கு தருவாங்க? அம்பாள்கிட்ட போய் அன்பா உண்மையா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தருவாங்க. அன்பர் என்பவருக்கே கணம் தரும், அபிராமவல்லி பூங்குழலால் கடைக்கண்களே. இதுல அடியன் 2-3 அம்பாள் சேர்த்திக்குவேன். என்னுடைய குலதெய்வத்தையும் கூட சேர்த்திக்குவேன். எப்படிங்க? என்னுடைய குலதெய்வத்தையும் கூட சேர்த்திக்குவேன். அபிராமி, அரட்சாலை, அலங்காரவல்லி, சவுந்தரநாயகி. ஏன்னா எனக்கு தினசரி சாப்பாடு போடுறது இந்த பசீஸ்வரர் தான். அவர் கோயிலில் தான் நான் கடை வச்சிருக்கேன் கரூர்ல. அதனால நித்தியப்படி எனக்கு சோறும் கூரையும் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு இங்கே பேச வச்சுட்டு இருக்கிறது அந்த அருள் தரும் அலங்காரவல்லி சந்தனாய் பசீஸ்வரர் தான் என்னை வாழ வச்சுட்டு இருக்கிறது. அதனால அந்த அபிராமி அந்த சில இது சொல்லி வரும்பொழுது என்னுடைய தெய்வமான இவங்களை கூட சேர்த்திக்குவேன். அதனால அபிராமி பட்டர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். சரிங்களா? அந்த மாதிரி யாருக்கு என்ன செய்வாங்க? கணம் தரும் அபிராமவல்லி பூங்குழலால் கடைக்கண்களே. அதே போல என்ன சொல்றாருன்னா, வேயரு தோழி பங்கன் பாடல்ல கடைசியில சம்மத பெருமான் என்ன சொல்ற தெரியுங்களா? அரசாழ்வர் ஆணை நமக்கே, அடியார்கள் வானில். நவகோல் கோயில் இருக்கிறோம், வர்றோம், நான் அடியாரு, நான் ருத்ராட்சம் நிறைய போட்டிருக்கேன், இந்த நவகோல் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு போயிட்டுனாலும் சரி, அகோரி மாதிரி போயிருந்தாலும் சரி, யாரு எப்படினாலும் சரி, அங்க சுவாமிகிட்ட எப்படி இருக்கும்னா, அவர் எஜமான், நான் அடியார், நான் அடியவன், சுவாமிக்கு கீழ் பணியக்கூடியவன் போய் பக்குவமா நின்னா மட்டுமே அங்க சுவாமிகிட்ட ஜெயிக்க முடியும். அங்க போய் நான் அடியார் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேஷத்தை போட்டுட்டு போய் நின்றுக்கிட்டு அதையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க இன்னமும் சரி கடியார் தான் ஆகிருப்பாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம அந்த வகையில போக வேண்டாம், ரொம்ப நம்ம போக வேண்டாம். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊருக்கு அப்படி ஒரு சிறப்புகளை இறைவன் வச்சிருக்காங்க. இந்த ஊர் ஒரு சாதாரண ஊர் அல்ல. அதே போல இந்த ஊர்ல சிவபெருமானுடைய ஒரு அற்புதமான கோயில் இருக்கு. இங்க இந்த ஊர்ல நட்சத்திரத்துக்கும் கோயில் இருக்கு, திதிக்கும் கோயில் இருக்கு, ராசிக்கும் கோயில் இருக்கு. இப்ப நம்ம ரிஷபராசிக்கு சொல்லிட்டோமா, சந்திரனுக்கு ஒரு ஸ்தலம் சொல்லிட்டோமா. இப்ப இதுல இன்னொன்னு சிறப்பா என்ன சொன்னா அப்படின்னா, அசல தீபேஸ்வர மூர்த்தின்னு ஒரு ஆலயம் இங்க ஆத்தங்கரையில இருக்கு. அற்புதமான ஆலயம் அது. அசல தீபேஸ்வர சுவாமி திருக்கோயில் அற்புதமான ஒரு கோயில். அந்த அசல தீபேஸ்வரன் அவருக்கு சுவாமிக்கு வர்றதுக்கு பேருக்கு முன்னாடி அவருக்கு பேரு குமரநாயகன், குமராயின் பேர். சுவாமி பேர் குமரநாயகன், இவர் குமராயின் அம்பாள் பேர். என்ன காரணம் அப்படின்னா, முருகப்பெருமான் ஞானப்பழத்துக்காக கோச்சுக்கிட்டு பழனி நோக்கி போயிட்டு இருக்காரு. எப்படிங்க போயிட்டு இருக்காரு? போயிட்டு இருக்கும் போது திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல அம்பாள் கூப்பிட்டு நின்று பேசுறார், ஒரு இடத்துல நின்று பேசுறாரு, எல்லா பக்கம் நிக்கல, ஒரே ஒரு இடத்துல நின்று பேசுறாரு முருகன். அப்ப நின்று பேசின இடம் நம்ம மோகனூர். அவர் அங்கிருந்து கைலாயத்திலிருந்து கிளம்பி தனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஊரு, எனக்குன்னு ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இடம். அப்ப பேசும்போது அம்மாவினுடைய குரலுக்காக, அப்ப சந்திரனுக்காக ஒரு நிமிஷம் நின்ன இடம். அப்ப சந்திரன் வலுத்துக்குச்சா? இந்த இடம் வலுவா இருக்கா? ஓரளவுக்கு லாஜிக் நல்லா இருக்குல்ல? அதான் மேட்டர். நமக்கு அதான் சத்வா. நம்ம என்னமோன்னு சொல்லிட்டு இருக்கோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்காக சொல்ல வரேன். அப்ப இங்க நின்ன இடம் எது? அப்ப குமரனுக்காக நின்னனால, குமரன் நின்னால இந்த ஊருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா குமரனூர்னு ஒரு பேர் இருக்கு. இந்த ஊருக்கு குமரனூர் காரண பெயர். முகவனூர், குமரனூருங்கிறது காரண பெயர். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஊர் இது. இந்த ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயில் பரணி சத்துக்கு உரித்தான கோயில் அப்படின்னு சொல்லி நம்ம ஆலயத்துல உண்டு. ஏன் கேட்டீங்கன்னா பரணி நட்சத்திர வழிபாடு இங்க ரொம்ப சிறப்பு. பரணி நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு காலத்துல திருவண்ணாமலைக்கு இங்கிருந்து தீபம் ஏற்றி கொண்டு போய் அங்க பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு பண்ணியிருக்காங்க
அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கோயில் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில். அப்ப அந்த பரணி நட்சத்திரத்துக்கு உரிய அதிபதி யாருங்க? சுக்கிரன். அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாருங்க? ராகு. பரணி நட்சத்திர அதிபதி சுக்கிரன், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் ராகு. அப்ப இங்க வந்து சுக்கிரன் வழிபாடு பண்ணாலோ ராகு வழிபாடு பண்ணாலோ இங்க சிறப்பா இருக்குமா இருக்காதுங்களா? அந்த கோயில பண்ணா சிறப்பா இருக்குமா இருக்காதா? வெள்ளிக்கிழமை ராகு நேரத்தில் போய் அந்த அம்பாள்கிட்ட போய் நின்னோம்னா அந்த அம்பாள் நம்மளுடைய தேவையை கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்களா? கட்டாயம் கொடுப்பாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப நம்ம வந்து இன்னொரு திதிக்கான ஒரு விஷயம் இங்க கொண்டாடுறோம். நம்ம இதெல்லாம் எனக்குள்ள நேற்று நைட் திடீர் நான் வந்து இங்க என்ன பேசணும் ஐடியா பண்ணிட்டு வந்தேன்னா உச்ச நீசத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு வந்தேன். உச்சத்தையும் நீசத்தை பத்தி பேச மாட்டேன். திடீர்னு நைட் திடீர்னு விடிய காலம் அது பாட்டுக்கு ஓடுது உள்ளுக்குள்ள. என்ன பேசணும்னா அது பாட்டு ஓடிட்டே இருக்கு. அப்ப எனக்கு இதெல்லாம் வந்த விஷயம் இதெல்லாமே விடிய காலம் இது நானா பண்ணல, இது பிரபஞ்சம் சொல்ல வச்சு சொல்லிட்டு இருக்கேன். என்ன காரணத்துக்காக இறைவனை சொல்ல வைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. இப்ப வந்து அப்ப சுக்கிரனும் ராகுவும் வந்துடுறாங்களா? இப்ப இங்க இந்த கோயில்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு கால வழிபாடு பண்ணோம்னா ராகு சம்பந்தமான நல்லொருள் கிடைக்குமா கிடைக்காதா? கட்டாயம் கிடைக்கும்ல. அப்ப இங்க சுக்கிரனும் சந்திரனும் பலம் பெற்றுக்கிட்டே வர்றாங்கல்ல. நீங்க எப்படி தொட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள ஆட்சி இருந்துகிட்டே இருக்குல்ல, தொடர்பு இருந்துகிட்டே இருக்குல்ல. இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒண்ணு. இப்ப வந்து பௌர்ணமி நாள்ல சந்திரனும் சூரியனும் எப்படி இருப்பாங்க? சமசுத்தமான எப்படி இருப்பாங்க? எழுத்து மாதிரி இருப்பாங்க. இங்க அசலாதீபேஸ்வரர் கோயில்ல சுவாமி அம்பாள் அப்படிதான் இருப்பாங்க. இங்க சுவாமி மேற்கு நோக்கி அம்பாள் கிழக்கு நோக்கி இருப்பாங்க. நடுவுல முருகன் இருப்பார். புரியுதுங்களா? அப்ப இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி திதிக்கான கோயில். இங்க நித்திய பௌர்ணமி உள்ள ஊர் மோகனூர். எப்படிங்க? நித்திய பௌர்ணமி. இங்க பௌர்ணமி சந்திரன் யார் யாருக்கெல்லாம் வலு இழந்திருக்கோ, சொல்ல போனோம்னா விருச்சிக ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி இங்க வந்தோம்னா அவங்களுக்கு சந்திரனுடைய உச்சம் கிடைச்சிரும். சந்திரன் யார் யாருக்கெல்லாம் பலம் குறைஞ்சிருக்கோ அப்ப எல்லா விதத்திலுமே இந்த ஊர்ல வந்து சந்திரன் வந்து பலமாயிட்டே இருக்காருல்ல. இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தையும் அமைப்பையும் இன்னும் கொஞ்சம் பேசலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புங்க. இப்ப நம்ம அந்த இதுலயும் கொஞ்சம் இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்ப இன்னொன்னும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர்ல இந்த ஊர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சனிக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் இந்த ஊர்ல. ஏன்னா நீர் கிரகம், சனி நீர் கிரகம், சந்திரனும் நீர் கிரகம். அப்ப இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர்ல ஒரு தடவை வந்து வெள்ளம் பயங்கரமா வந்திருக்கு. எப்படிங்க? ஆமா, வெள்ளம் ரொம்ப பயங்கரமா வந்திருக்கு. இல்ல இதுக்குள்ள முன்னாடி அந்த அசல தீபேஸ்வரன் பேர் வர்றதுக்கு காரணம் எப்படிங்க? அசல தீப பேர் காரணம்னா இங்க வெள்ளம் பெருசா வந்தப்ப எப்படி கோயில் வந்து அந்த ஆத்துல இருந்து ஒரு 50 உயரத்துல தான் இருக்கும். ஆனா அப்படி இருந்து பார்த்தோம்னா ஒரு இடம் அவ்வளவு தூரம் தண்ணி வந்து உள்ளுக்குள்ள மூலஸ்தானத்துல அப்புறம் உள்ள தண்ணி போய் அந்த மூலஸ்தானத்தில் உள்ள அந்த மூலஸ்தான சிவபெருமான் இருக்கக்கூடிய தீபம் மட்டும் அணையவே இல்லை. அசல் குறையாம அப்படியே எரிஞ்சிருக்கு. எப்படிங்க? நின்ன நிழல் இன்னைக்கும் உள்ள போய் பாருங்க அந்த தீபம் ஆடாம அசையும் அப்படியே எரியும். அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு, சாமிக்கு பேர் என்ன பேருன்னா அசல தீபேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பேரு. இன்னும் இங்க சொல்ல போனா அப்படின்னா அப்ப வந்து இது எதுக்கோ ஒரு சொல்ல வந்தேன், மறுபடியும் ஞாபகம் ரொம்ப சொல்றேன். இப்ப நம்ம இங்க வந்து காந்தமலை அப்படின்னு முருகன் கோயில் இருக்கு. அங்கதான் முருகன் நின்னதாக ஒரு அமைப்பும் சொல்றாங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல வந்த கோயில் தான், ஒரு 200-300 வருஷத்துக்குள்ள வந்த கோயிலுங்க மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரு காரணத்தில் நின்றுக்கலாம். அப்ப சுவாமிக்கும் இப்ப வந்து நம்ம திருவிழாலே பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எப்படி இருப்பாரு, அம்பாள் எப்படி இருப்பாங்க, நடுவுல தான் முருகன் இருப்பார். அதே மாதிரிதான் கோயில் இங்க இருக்கும். நடுவுல தான் முருகன் இருப்பார், அம்பாள் இங்கிட்டு இருப்பாங்க, சுவாமி இங்கிட்டு இருப்பாங்க. அற்புதமான ஒரு கோயில். அந்த கோயில்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா காந்தமலைன்னு பேரு. காந்தம்னா யாருங்க? அது யாரு? சனி. மலைனா யாருங்க? சூரியன். அப்ப சனி தசை சூரிய புத்தி, சூரிய தசை சனி புத்தி. இந்த முருகன்ட்ட வந்து சரண்டர் ஆனா நல்லது கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதுங்களா? சூப்பரா கிடைக்கும். அந்த மாதிரி மிக அற்புதமான ஒரு கோயில். இப்ப இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு சப்ஜெக்ட் சொல்லிட்டு நான் அடுத்தது என்னுடைய உரையை நிறைவு பண்ணிக்கிறேன்.
இல்லை, நான் எதையுமே யோசிக்கல, அது பாட்டுக்கு அவ்வளோதான், அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கரூரில் வந்து வருஷம் வந்து நம்ம ஆடி மாதம் சுவாமிக்கு தெய்வ திருமணம் அடியன் பண்ணிக்கிட்டு வர்றோம். அது வந்து பார்த்தோம்னா வருகின்ற ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பண்ணுறோம். இது 26வது ஆண்டாக பண்ணுறோம் இந்த விழா. இந்த விழாவில் வந்து பார்த்தோம்னா நம்ம சுவாமிக்கு அம்பாளுக்கும் திருமணம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரியே பண்ணுவோம். நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரியே நம்ம பண்ணுவோம். நம்ம தெய்வ திருமணம்னு சொல்லி அடியன் பண்ணுவோம். இதில் சீர்தட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 தட்டு 3000 தட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் கொஞ்சம் இன்னொரு விஷயம் சேர்த்தி பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். வருஷம் பண்ணாமல் நம்ம ஏன்னு கேட்டால், இந்த ஊருக்கு இந்த கோயிலுக்கு என்ன ஒரு பெருமையை ஆண்டவன் கொடுத்துருக்காரோ, இறைவன் எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்காருங்க. ஒவ்வொரு பக்கம் ஒரு வேலையை செய்கிறார், ஒவ்வொரு பக்கம் ஒரு அனுகிரகம் செய்கிறார். நம்ம போய் நம்ம தான் பார்க்கணும். எங்கள் கோயில் வந்து சப்தமி திதிக்காக ஒரு அற்புதமான ஒரு கோயில். திதியில் வந்து கரூர் ஈஸ்வரன் கோயில் வந்து திதிக்கு வந்து சப்தமி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் நம்ம கரூர் கோயில். கரூர் கோயில் வந்து அது. ஆனால் ஊர் வந்து சுவாதியாக இயங்கும். அற்புதமான ஒரு கோயில். அப்போ எங்கள் கோயிலில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நிறையா பக்கம் வந்து சுக்கிர பெருமான் வந்து அண்ணா, நமக்கு அந்த கூட்டத்துக்கு வந்து பேசுறதுனா மேடைக்கு வந்து பேசுங்க, எல்லாரும் கேட்கலாம். அண்ணா, நம்ம உங்களுக்காக தான் கூட்டம் பேசிகிட்டு இருக்கிறோம். அண்ணன் சொல்கிற கருத்து கொஞ்சம் கேட்டுக்குங்க. ஏன்னா அதாவது அவர் பேசக்கூடிய ஒரு 20 நிமிஷம் பேச போகிறாரு. அந்த விஷயத்த நம்ம காது கொடுத்து கேட்போம். அதுக்காக தான். ஏன்னா நம்ம அவங்க பேசும்போது நம்ம பேசினோம்னா அவருக்கு மரியாதை இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா நம்ம யூடியூப்பில் போயிருந்தாலும் யூடியூப்பில் பார்த்துக்கலாம் நினைப்போம். ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு மரியாதைங்கிற ஒன்று இருக்குது, அதை வந்து கடைப்பிடிக்கலாம். நன்றிங்கண்ணா. திருச்சிற்றம்பலம். இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கரூரில் வந்து இப்போ நம்ம எல்லாமே அதிகமாக சொல்கிறீங்க, சுக்கிரன் தான் வந்து மிருத்யுஞ்சய மந்திரம் கொடுத்தாரு, மிருத்யுஞ்சய மந்திரம் கொடுத்தாரு அப்படிங்கிறத அமிர்த சஞ்சீவினி அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை வாங்கி கொடுத்து சுக்கிரன் தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறீங்க. அது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு மஜோட எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். நவகோல்லையே வந்து இறந்தவர்களை மீண்டும் எழுப்பக்கூடிய ஒரு மந்திரத்தை பெற்ற ஒரே கருணாமூர்த்தி யாருன்னா நம்ம சுக்கராச்சாரியார் தான். ஏன்னா சுக்கிரன் வளமான ஊர், அதனால அதை இங்கே பேசணுங்கிறதுக்காக நான் இதை இங்கே பேசுகிறேன். அப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டைகள் வந்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, தேவர்கள் வந்து அமிர்தம் சாப்பிட்டனால ரிட்டர்ன் வந்துடுறாங்க, அசுரர்களுக்கு குறைஞ்சிட்டே போகிறாங்க, அசுர படைகளே இல்லை. இப்போ அந்த அசுரர்கள்லாம் சேர்ந்து போய் வந்து நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன், வேகமாக முடிச்சிடுறேன். அந்த அசுரர்கள்லாம் சேர்ந்து போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் சுக்கிரன்ட்ட அவருடைய குருவான அசுர குருவான சுக்கிரன்ட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய ஆட்கள்லாம் இதாகிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறது, அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு வழி காமிங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோன்னே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம கரூரில் பதரிவனம் சொல்லக்கூடியது, பதரின்னா இளந்தை பழம், இளந்தை பழ வனம் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம கரூரில் பெருமாள் கோயில் இருக்குது. இன்னைக்கு சாய்பாபா கோயில்னா தான் தெரியும், என்பீங்க இன்னைக்கு சாய்பாபா கோயில்னா தான் தெரியும். ஆனால் நம்ம பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே வந்து சுக்கிரன் வந்து ஒத்த காலில் பற்பல ஆண்டுகள், அது எவ்வளோ வருஷம் இருந்திருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஓரளவுக்கு ஜோதிடத்தை தெரிஞ்சனால உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப நான் விளக்கமாக சொல்கிறத விட சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப அதிகமான ஆண்டுகள் வந்து அவர் வந்து தபம் செய்து ஒத்த காலில் நெருப்புல அக்னியில் தபம் செய்து நம்ம அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஆட்டு நோய்த்தோம்னா கருளக்கூடிய பசீஸ்வர பெருமான நோக்கி தவம் செய்கிறார். தபம் செஞ்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த வரம் அவருக்கு தர்றாரு. யாருக்கு தர்றா? சுக்கிரனுக்கு வந்து மிருத்யுஞ்சய மந்திரம் கிடைச்ச இடம் வந்து நம்ம கரூர். அதனால வருஷம் வந்து நம்ம கரூரில் வந்து இந்த வருஷத்துலேருந்து மிருத்யுஞ்சய மந்திர ஹோமமும் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்கும் எல்லாரும் கொஞ்சம் அவசியம் வந்து கலந்துக்குங்க. நம்ம கரூரை பற்றி சில பெருமைகள்லாம் அங்கே பேசும்பொழுது இது பண்ணுவோம். இதில் வந்து பார்வதி சுயம்பர ஹோமமும் பண்ணலாம்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த விழாலேயே பார்வதி சுயம்பர ஹோமம் ஆகஸ்ட் 9, மிருத்யுஞ்சய ஹோமம் வந்து ஆகஸ்ட் 10 சாயங்காலத்திலிருந்து ஆகஸ்ட் 10 சாயங்காலத்துலேருந்து ஆகஸ்ட் 11 நைட்டு வரைக்கும் திருக்கல்யாணம் நடக்குது அங்கே. அதனால் இந்த அமைப்புக்கெல்லாம் சிறப்பு பண்ணிக்கிங்க. இதில் ஆடி மாதத்தில் இன்னொரு விஷயத்தை அந்த உச்ச நீசத்துக்காக ஒன்று பேசணுங்கிறதுக்காக இது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பேசிட்டு என்னுடைய உரைவை நிறைவு செய்கிறேன்.
இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் வந்து நீசமாகக்கூடிய இடம் எதுங்க? செவ்வாய் நீசமாகக்கூடிய இடம் கடகம். இப்ப கடக மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கழுத்துல வந்து திருமாங்கல்ய கயிறு கட்டிக்குவாங்க. அப்ப லக்னாதிபதியும் பெண்ணினுடைய திருமாங்கல்யத்தினுடைய அதிபதியும் எப்படிங்க? 7க்கு 2 திருமாங்கல்யம், அதுதானே பெண்ணுடைய திருமாங்கல்யம். திருமாங்கல்யத்துக்கு அதிபதியமான செவ்வாய் பகவான் போய் நீசமாகறனால மீண்டும் அந்த தோஷை நிவர்த்தி செய்வதற்காக அந்த திருமாங்கல்யத்தை எடுத்துட்டு வேற திருமாங்கல்யம் ஆடி 12 எல்லா பெண்களும் கட்டிக்கிறாங்க. எப்படிங்க? இது கட்டுறதுக்கு நமக்கு ஜோதிட ரீதியா ஒரு காரணம் என்ன அப்படின்னா, திருமாங்கல்யம் ஏன் அப்படி கட்டுறாங்க? ஏதோ ஒரு காரணம் வேணும்ல. தை மாசம் நம்ம ஏன் சுண்ணாம்பு அடிக்கிறோம்? நம்ம வீட்டுக்கு உச்சமான கடவுள் வர்றாரு, செவ்வாய் உச்சம் ஆகிறார் தை மாசம். அதனால நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி வச்சு அவர் வரும்போது நம்ம சரி பண்ணிக்கிறோம். நம்ம வீட்டோட எஜமான் யாருங்க? லக்னாதிபதி உள்ளுக்குள்ள வரும்போது நம்ம சரி பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்ப வந்து நம்மளுடைய இன்னைக்கு மூல நட்சத்திரம் தனுசு ராசி. இந்த தனுசு ராசியினுடைய அதிபதி உச்சமாகக்கூடிய இடம் கடகம். கடகத்துல உச்சமாகும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருமாங்கல்யம், நம்ம கழுத்துல வந்து எத்தனை கோடி ரூபாய் தங்கம் இருந்தாலும் சரி, வயரம் வைடூரியம் நவரத்ன கற்கள் என்ன கழுத்துல இருந்தாலும் 1/2 பவுன் தாலிலன்னா என்ன பண்ண போறீங்க? சபையில போய் நிக்க முடியுமா? அந்த மரியாதை செய்ய முடியுமா? சீரதை நிக்க முடியுமா? அப்ப அந்த 1/2 பவுன் தாலி, அந்த 1/2 பவுனுக்கு காரணம் என்ன அப்படின்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், ஒரு ராசிக்கு 1 கிராம். அவருடைய 4வது ராசியில வந்து அவர் வந்து இங்க உச்சமாகிறார். யாரு உச்சமாகிறா? குரு. குரு யாரு? பாக்கியாதிபதி. யாருக்கு பாக்கியாதிபதி? காலபுருஷனுக்கு. லக்னாதிபதிக்கு பாக்கியாதிபதி. லக்னாதிபதிக்கு பாக்கியாதிபதி தன் வீட்டுக்கு 8ல போய் மறையறார். மறைஞ்சாலும் என்ன பண்றாரு? 4ங்கிறது ஒழுக்கஸ்தானத்துல உச்சமாகிறார். கடவுளா இருந்தாலும் ஒழுக்கஸ்தானத்தில் இருந்தால்தான் உச்சமாக முடியும். எப்படிங்க? கடவுளா இருந்தாலும் ஒழுக்கஸ்தானம் வேணும், அப்படின்னா தான் கடவுளே அங்க உச்சம் அடையும் சொல்லி நமக்கு வந்து காமிக்கிறாங்க. கடவுள் ஒழுக்கமானவர் தான், அதனால கடவுள் அவரு. நம்ம ஒரு சப்ஜெக்ட் சொல்றதுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அப்ப கடவுள் போய் அங்க உச்சமாகிறார். சாதாரணமா நமக்கு எந்த விஷயத்தையுமே யாருமே சொல்லல. இப்ப நம்ம இது சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நமக்கு தொழில்காரகன் வந்து எங்க உச்சமாகிறாருங்க? துலாத்துல உச்சமாகிறாரு. அது அந்த துலாங்கிறது நமக்கு 7ஆம் இடமா? 7ஆம் இடங்கிறது எதை சொல்லுவோம் நம்ம? கஸ்டமர், வாடிக்கையாளர், பொதுமக்கள், கூட்டம். கூட்டம் சேர்ற இடத்துல தான் சனி வந்து உச்சமாகிறார். கடையை வச்சுட்டு யாரும் இல்லாத பொட்டக்காட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க? யாருமே இல்லாத காட்டுக்குள்ள கடை வச்சுட்டு என்ன போறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப கடை எங்க இருக்கணும்? பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல இருக்கணும். அப்பதான் வாடிக்கையாளர் நமக்கு வருவாங்க. அதனாலதான் அவர் அங்க உச்சமாகிறார். புரியுதுங்களா? அது போல பார்த்தோம்னா அங்க யார் நீசமாகிறா? சூரியன். முதலாளி நீசமாகிறார். முதலாளியா இருந்தாலும் கஸ்டமர்கிட்ட வந்து குனிஞ்சுதான் நிக்கணும். முதலாளியா இருந்தாலும் கஸ்டமர்கிட்ட என்ன வேணும்? வாட்டர் பாட்டிலா? இந்தா. ஓ எனக்கு உனக்கு என்ன வேணும்? ஸ்டிக்கர் போட்டா இந்தா அப்படின்னு முதலாளித்துவத்தை அங்க போய் காமிச்சா அப்ப அவங்க இறங்கி வந்துடணும். இறங்குனா என்ன? அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? நீசம். என்னங்க? நம்மளை தாழ்த்திக்கிட்டோம்னாலே அது நீசம் தான். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்? அங்க வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத வந்து உச்சநீதியிலே சொல்றாங்க. இப்ப வந்து புருஷ லட்சணம், உத்தியோக லட்சணம். உத்தியோகம் கூட எத்தனாம் பாவம்? 6ஆம் பாவம். வேலைக்கு போறது எந்த பாவம்? 6ஆம் பாவம். அப்ப வேலை செய்யற இடத்துல நமக்கு என்ன வேலை செய்யணும்? அறிவு வேலை செய்யணும். அப்ப அங்க யார் நீசமாகறா? சுக்கிரன். சுக்கிரன்னா எடுத்துக்கிட்டா நம்ம வந்து எல்லாத்துலயும் எடுத்துக்கலாம். காசுக்கும் எடுத்துக்கலாம், மற்ற விதத்துல பழக்க வழக்கத்துலயும் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? காமத்திலயும் எடுத்துக்கலாம். வேலை செய்யற இடத்துல போய் காமத்தை காமிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? வேலை நிக்குமா? நிக்காது. அதே போல வேலை செய்யற இடத்துல போய் நீசமான பணம் என்ன பணம்? ஒருத்தன்ட்ட தவறா பணம் வாங்குறது. சைட்ல பணம் வாங்கினா மாட்டிக்கிறாங்களா?
அப்ப அங்கே சுக்கிரனை எப்படி இயக்கணும், நம்ம பணத்தை எப்படி இயக்கணும், வாழ்க்கை முறையை சொல்லி வச்சிருக்காங்க உச்சநீசத்துல. புரியுதுங்களா? அங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப இங்க நம்ம எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணுங்கிறத வந்து யார் எங்க உச்சமாகறா? சூரியன் வந்து லக்னத்துல உச்சமாகிறார். அப்போ ஒருத்தன் லக்னத்துல உச்சமா இருக்கணும் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட என்ன பண்ணணும்? நீசமா இருக்கணும். நம்ம இடத்துல நம்ம உச்சமா இருக்கலாம், ஷேர் உச்சமா இருக்கலாம். கஸ்டமர்கிட்ட எப்படி இருக்கணும்? நீசமா இருக்கணும். இது மாதிரி நிறைய அமைப்புகள்லாம் ஒவ்வொன்றும் இருக்கு. இன்னொரு முறை வருகின்ற பொழுது இதை ஐயா சொன்னனால அவர் ஆசைக்கு இன்னொரு ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். மீண்டும் வாய்ப்புகள் வரும் பொழுது அடியன் வழங்குகிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா மூல நட்சத்திரத்தை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். உண்மையிலுமே நான் மெய் மறந்து பார்த்தேன். மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அல்லது மூல நட்சத்திரத்திலே பிறந்தால் அவங்களுக்கு வந்து ஞானம் இயற்கையிலே கிடைக்கும்பாங்க. அது வந்து உண்மை, 100% உண்மை. அதனை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் வந்து பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும். யாராவது பிரிஞ்சிருக்காங்க, அம்மா பிள்ளை பேசலை, அப்பா அம்மாவன் பேசலை அப்படின்னு இருக்கிறவங்கள ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய சொல்லுங்கள். அதுவும் மூல நட்சத்திரம் அன்னைக்கு செய்ய சொல்லுங்கள். கண்டிப்பாக பேசுவாங்க. இதை நான் வந்து ஒரு 6-7 கிளைண்ட்டுங்களுக்கு சொல்லி 100% வெற்றி அடைந்த ஒரு பரிகாரம். அது இன்னொரு விஷயம், ஐயாவுடைய எல்லா விதிகளும் லாஜிக்கோட மேஜிக் பண்ணி காட்டிட்டார். உண்மையாலுமே அதுக்கு வந்து நான் அவரை விட அவருடைய குருநாதரை நான் மனசார பாராட்டுறேன். ஏன்னா நம்ம நண்பர்கள் யாருன்னு சொன்னால் நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மேல்நாட்டு பழமொழி இருக்குது. அவரை வச்சு அவர் குருநாதர் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. இவரே எப்படின்னா ஒரு குருநாதர் எப்படி இருப்பார்? ரொம்ப ரொம்ப மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பேச்சு கொடுத்தாரு. எனக்கு மோகனூர் அப்படின்னா எங்கள் ஊருக்கு இங்கேருந்து தான் வெத்தலை வரும், இலை வரும். இது 2 தான் எனக்கு தெரியும். நான் நினச்சேன் சரி புதன் மட்டும்தான் இங்கே இருக்கிறார் போல் அப்படின்னு பார்த்தா மொத்த கிரகத்தையும் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கிறாங்க. அது எனக்கு இந்த ஊருடைய பெருமையை கேட்க கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னால் இவருடைய பேச்சை வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ஐயா அவர்கள் 100 ஆண்டு வாழணும். ஜோதிடத்துக்கு இன்னும் மேஜிக்கோட பல லாஜிக்கோட பல மேஜிக் செய்யணும்னு அவரை மனதார வாழ்த்துறேன். இன்னொரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன். நாமக்கல் மாவட்டம் வந்து கும்பராசிக்குள்ளார தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அவர் சனி கிரகத்தை எடுத்தார். அவர் எடுக்கலைன்னா நான் அதை சொல்லலாம்னு நினச்சேன். அதையும் என்னை நமக்கு வேலை இல்லாமல் செஞ்சுட்டாரு. அவருடைய பேச்சுக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டல் தந்து அவரை உற்சாகப்படுத்துமாறு தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.